இல்லை, நான் காலையிலே அதை எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஏன்னா இவங்க கருத்துரிமை பற்றி பேசுவார்கள், ஆனால் பத்திரிகை சகோதரர்கள் ஒரு படம் எடுத்த உடனேயே அதை எதிர்த்து பேசியது மட்டும் இல்லை. ஆனால் அண்ணன் வைகோ இவ்வளோ அவுடேட்டடாக இருப்பாருன்னு நான் நினைக்கல. ஃபில்மை உருவு அப்படின்றாரு. எங்க போய் ஃபில்மை உருவுறது? அப்போ நீங்கள்லாம் அப்போ டெக்னாலஜி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் டெக்கேடுன்னு சொல்கிறாரு. டெக்கேடுன்னு கூட சொல்லலை, டெக்கேடு அப்படின்னு போயிட்டு இருக்காரு. ஆக புடி கேமராவை ஃபில்மை உருவி போடு அப்படின்னா 40-60 இருக்காரு போல இருக்கு இன்னும். ஆக அண்ணன் ஃபில்மெல்லாம் போய் எங்கேயோ இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் எதையும் உருவ முடியாது. ஆனால் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை நான் சொன்னேன். இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், யாரெல்லாம் தாக்கப்பட்டார்களோ அவர்கள் இழப்பீடு கொடுக்கணும். நான் கேட்குறேன், முதலமைச்சர் அவர்கள் இதே பாஜக கூட்டத்தில் அதிமுக கூட்டத்தில் நடந்திருந்ததுன்னா உடனே பத்திரிகை சுதந்திரம் உரிமை குரல் என்று முதல்வர் முதல் ட்வீட் வந்திருக்கும். நான் இன்னைக்கு அதை போட்டா முதல்வர் என்ன செய்வாரு? கூட்டணி கட்சியில் நடந்தானா, கூட்டணிக்கு அவ்வளவு அடிமையா உட்கார்ந்துருக்கீங்க, கூட்டணி கட்சியில் எந்த குறை நடந்தாலும் பேச மாட்டீங்க. பத்திரிகையாளர் மீது நடந்த அந்த தாக்குதல் சரியான்னு நான் கேட்கிறேன். வேற மாநிலத்தில் இதுல உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தா போதும், உடனே முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் சாத்தூர்ல நடந்த முதலமைச்சருக்கு தெரியாது. அதே மாதிரிதான் சிவகாசியில் மறுபடியும் விபத்துகளில் அந்த பிஞ்சு விரல்கள் அழியப்பட்டு கொண்டிருக்கிறது, உயிர்கள் மாய்ந்து போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், இதுக்கு ஸ்பெஷலாக ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும், சிவகாசியில் ஸ்பெஷலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அங்கே வேணும். இன்றைக்கு கூட பட்டாசு தொழிலில் அவர்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது என்பது எனது கருத்து. இந்து சமய நிதி மூலமா முழுவதுமாக கல்லூரிகளோ பள்ளிகளுக்கோ வசதி பெற முடியாது, அதனாலதான் இந்த நிதியை பயன்படுத்த வேண்டாம்ன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அதிமுக போச்சு. இல்லை, அதைத்தான் நான் சொன்னேன். ஏன்னா வேற நிதி இருக்கும் பொழுது அந்த நிதியை வச்சுட்டு இந்து மக்கள் காணிக்கையாக கொடுத்த நிதியையே நீங்க பயன்படுத்தாதுங்கன்னு தான் சொன்னார். மறுபடியும் சொல்றேன், யாருமே பள்ளி கல்விக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மருத்துவ கல்லூரி சீட்டுகளை 500 அதிகப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு 11 மெடிக்கல் காலேஜஸ்க்கு மட்டும் இல்லாம ஒரு மாவட்டத்திற்கு மெடிக்கல் காலேஜ் கொண்டு இருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையிலேயே இன்னைக்கு 54 யூனிவர்சிட்டிஸ் உலக ரேங்குக்கு வந்திருக்கு. அதனால கல்விக்காக இன்னைக்கு முதலமைச்சர் என்னதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி கோட்சேகளுக்கு பின்னால் போக, யாரு கோட்சே பின்னால் போக சொல்றது? ஆனா நீங்கள் தான் நிறம் மாறி கொண்டிருக்கிறீர்கள். சாமானியர்களுக்கு ஒரு கல்வி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு கல்வி என்று நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது வேண்டாம் என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மதிமுகவா? அந்த சைடுல மதிமுக மல்லை சத்யா தொடர்ந்து அரசியல் வரக்கூடிய இந்த பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட குடும்ப அரசியல் சார்ந்த விஷயங்களை நோக்கி போற மாதிரி இல்ல. அதுதான் அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம இன்னொரு கட்சியில நடந்து கொண்டு போராட்டத்தை என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகமும் அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லோருக்கும் எல்லாம், அதாவது வேலையெல்லாம் எல்லோருக்கும் எல்லாம், பதவி மட்டும் என் மகனுக்கு மட்டுமே என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்பதான் எங்களது கருத்து. இது எங்கேயானு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் சொன்ன செம்மொழி தமிழாய்வு மையத்துக்கு அதிக நிதி ஒதுக்கினது யாரு? இன்னைக்கு கீழடியை பத்தி அண்ணன் செல்வ பெருந்தகை முதற்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அதிக நிதி ஒதுக்கினது யாரு? செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தை நிறுவி அதற்கு அதிக நிதி ஒதுக்கி அதில் உள்ள நன்மைகள் நான் போய் பார்த்தேன், நேரடியாகவே பார்த்தேன். அதில் புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்தது யாரு? ஆக நீங்க அப்படி எதுவுமே செய்யாம செய்து கொண்டு இப்படி நான் கேட்குறேன். கீதா ஜீவன் கிட்ட ஒன்று கேளுங்க. ஒரு விளம்பரம் வரும்போது அதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு ஷரத்து போட்டிருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாமே அவங்க அதிகாரிகள் மேல குற்றம் சொல்லுவாங்க. பாஜக அதிமுக வரும்போது தலைவர்கள் மேல இவங்க குற்றம் சொல்லணும். எதுவாக இருந்தாலும் ஆங்கிலமும் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து.